இன்றைய முக்கிய செய்திகள். அனைவருக்கும் எளிதாக நீதி கிடைப்பது அவசியம். நீதிமன்ற உள்கட்டமைப்பை மேம்படுத்தியதாக மோடி பெருமிதம். இந்தியாவை ஒற்றைத்தன்மை நாடாக மாற்றுவதை ஏற்கக்கூடாது. ஆளுநர்கள் மூலம் இரட்டையாட்சி நடத்த முயற்சி என ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறையில் 700 கோடி ரூபாய் ஊழல். எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரிக்க அறப்போர் இயக்கம் கோரிக்கை. நீர்நிலை ஆக்கிரமிப்பு அகற்றுவதில் காலதாமதத்தை ஏற்கவே முடியாது. சிறப்பு அதிகாரிகளை நியமிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. வணக்கம். அனைவருக்கும் எளிதாக நீதி கிடைப்பது மிகவும் முக்கியம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் இன்று நடைபெற்ற அகில இந்திய மாவட்ட சட்ட சேவைகள் ஆணைய தொடக்க விழாவில் பங்கேற்றவர், நீதிமன்ற நடைமுறை எந்த ஒரு சமூகமும் அணுகுவதற்கான உரிமை முக்கியத்துவம் பெறுவது போல நீதி கிடைக்க செய்வதும் சம முக்கியத்துவம் வாய்ந்தது என கூறினார். இதற்கு நீதிமன்ற உள்கட்டமைப்பு முக்கியம் என தெரிவித்த திரு மோடி, கடந்த 8 ஆண்டுகளில் நாட்டில் நீதிமன்ற கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக கூறினார். மெய்நிகர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த திரு மோடி, மக்களின் வசதிக்காக காணொலி காட்சி உள்கட்டமைப்புகளும் நீதிமன்றங்களில் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார். அனைவருக்கும் எளிதாக நீதி கிடைப்பது மிகவும் அவசியம் என கூறிய பிரதமர், வாழ்வது போல ஒரு தொழில் செய்வது போல நீதி கிடைப்பதும் எளிதாக இருக்க வேண்டும் என்றார். कि किसी भी समाज के लिए जुडिशियल सिस्टम का एक्सेस जितना जरूरी है, उतना ही जरूरी जस्टिस डिलीवरी भी है. इसमें एक अहम योगदान जुडिशियल इंफ्रास्ट्रक्चर का भी होता है. पिछले 8 वर्षों में देश के जुडिशियल इंफ्रास्ट्रक्चर को मजबूत करने के लिए तेज गति से काम हुआ है. நிகழ்ச்சியில் முன்னதாக பேசிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு NV ரமணா, நமது தேசத்தின் பலமே நாட்டின் இளைஞர்கள்தான் என கூறினார். இவர்களில் 3% இளைஞர்களே திறன்மிகு பணியாளர்களாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். திறன்சார் பயிற்சிகளை ஊக்குவித்து இந்த இடைவெளியை சீர் செய்ய வேண்டும் என கூறிய திரு ரமணா, சட்ட உதவிகள் இருப்பது கூட தெரியாமல் நிறைய இளைஞர்கள் தவிப்பதாக தெரிவித்தார். சட்ட விதிகள் குறித்து மக்களிடமும் போதிய விழிப்புணர்வு இல்லை என்றாலும் மக்களின் வாசலுக்கே நீதியை கொண்டு சேர்ப்பதாக அவர் கூறினார். மாநாட்டில் நீதிபதிகள் திரு UU லலித், திரு சந்திரசூட், சட்ட அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு ஆகியோர் பங்கேற்றனர். இந்தியாவை ஒற்றைத்தன்மை கொண்டதாக மாற்றும் முயற்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மலையாள மனோரமா செய்தி நிறுவனத்தின் கருத்தரங்கில் காணொலி மூலம் மலையாளத்திலும் உரையாற்றிய அவர், 2 வாரங்களுக்கு முன் ஏற்பட்ட கொரோனா தொற்றால் உடல் சோர்வு காரணமாக நேரில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று கூறினார். ஏப்ரல் மாதம் கண்ணூரில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் தாம் கலந்து கொண்ட போது மக்கள் அளித்த வரவேற்பு நெஞ்சில் நிழலாடுவதாக திரு ஸ்டாலின் நினைவு கூர்ந்தார். ஹிந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஹிந்தி திணிக்கப்படாது என்று ஜவஹர்லால் நேரு உறுதியளித்ததாகவும், மதச்சார்பற்ற தன்மை, நாடாளுமன்ற ஜனநாயகம், கூட்டாட்சி போன்ற காரணங்களால் தான் இந்தியா 75 ஆண்டுகளாக வலிமையோடு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இன்னும் பல நூறாண்டுகள் இந்தியா வலிமையோடு இருக்க இத்தகைய கருத்தியல்களை மேலும் வலிமைப்படுத்த வேண்டும் என திரு ஸ்டாலின் வலியுறுத்தினார். ஒற்றைத்தன்மையை கொண்டு வருவதன் மூலம் ஒற்றுமையை கொண்டு வர முடியாது என்ற அவர், ஒற்றை மொழியை, ஒற்றை மதத்தை, ஒற்றை பண்பாட்டை திணிக்க நினைப்பவர்கள் இந்தியாவின் ஒற்றுமையை சிதைக்க நினைப்பதாக குற்றம் சாட்டினார். இந்தியாவில் ஒருபாடு பாஷைகள் உண்டு. எல்லாருக்கும் ஒரு மதம் என்னது அங்கீகரிக்கான் ஆவில்லா. காரணம், இவ்விட ஜனங்கள் ஒருபாடு மதங்கள் அனுவர்த்திக்கணும். இந்தியாவில் ஒரே சமஸ்காரம் அல்ல உள்ளது. ஊனு துணி தொடங்கி எல்லாத்திலும் வித்தியாசங்கள் உண்டு. ஏக மதம், ஏக பாஷா, ஏக சமஸ்காரம் என்னிவே அடித்து எல்பிக்குனவர் நம்முடைய ஒருமை தகர்னோம். நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கான உரிமை மறுக்கப்படுவதாகவும், திமுக உறுப்பினர்கள் உள்ளிட்ட 27 MPக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட திரு ஸ்டாலின், இதுதான் இந்திய மக்களாட்சியின் இன்றைய நிலை என்று கூறினார். சரக்கு மற்றும் சேவை வரியால் மாநிலங்களின் நிதி உரிமை பறிக்கப்பட்டுள்ளதுடன் இழப்பீடாக தர வேண்டிய நிதியும் உரிய நேரத்தில் தரப்படுவதில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார்.
நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளால் எளியோருக்கு கல்வி உரிமை மறுக்கப்படுவதாகவும் புதிய கல்விக் கொள்கை என்பது கல்வியை பல்வேறு படிநிலைகளில் தடுப்பு போட்டு மறிக்கும் கொள்கையாக உள்ளதாகவும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டார். ஆளுநர்கள் மூலம் இரட்டை ஆட்சி நடத்த பாஜக தலைமை முயற்சிப்பதாக கூறிய அவர், இந்தியாவை காக்க ஜனநாயக சக்திகளோடு ஊடகங்களும் கருத்து பிரச்சாரத்தை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். செய்தியாளர்களின் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த திரு ஸ்டாலின், மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் திமுகவும் இருப்பது வெறும் தேர்தல் கூட்டணி அல்ல என்றும், கொள்கை கூட்டணி, லட்சிய கூட்டணி என்றும் கூறினார். அதிமுக ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் விடப்பட்டதில் 700 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பது குறித்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமியிடம் விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. 2020ஆம் ஆண்டு தஞ்சை கோட்டத்தில் சாலைகளை மேம்படுத்த நெடுஞ்சாலைத்துறை அறிவித்த 3 டெண்டர்களில் ஊழல் நடந்ததாக செய்திகள் வெளியாகின. தஞ்சாவூர், சிவகங்கை, கோவை, உக்கடம் பகுதிகளில் நல்ல நிலையில் உள்ள சாலைகளை மீண்டும் போடுவதற்காக டெண்டர் விடப்பட்டது, அதிக தொகையில் மதிப்பீடு வழங்கப்பட்டது, டெண்டர் திறக்கப்படாமலேயே ஒதுக்கப்பட்டது ஆகியவற்றுக்கான ஆதாரங்களை அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் அளித்திருந்தது. இதனால் அரசுக்கு 692 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த அமைப்பு குற்றம் சாட்டியிருந்தது. இந்த ஊழலில் நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர்கள் பழனி, கண்ணன், செந்தில் ஆகியோருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் புகாரில் கூறப்பட்டிருந்தது. அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட புகார் மீது அன்றைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் முதலமைச்சருமான எடப்பாடி திரு பழனிசாமி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில், நெடுஞ்சாலைத்துறை திருச்சி மண்டல கண்காணிப்பு பொறியாளராக பொறுப்பு வகித்து வந்த பழனி அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கு நன்றி தெரிவித்துள்ள அறப்போர் இயக்கம், டெண்டர் ஊழலில் எடப்பாடி திரு பழனிசாமிக்கு பங்கு உள்ளதா என்பது குறித்தும் விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. பழனி சூப்பர்டென்டென்ட் இன்ஜினியர் அவர்கள் நேற்றைய தினம் தமிழக அரசால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார், பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதை அறப்போர் இயக்கம் வரவேற்கிறது. தமிழக அரசின் இந்த நடவடிக்கை மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மேலும் இது சம்பந்தப்பட்ட மற்ற அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுப்பது முக்கியமானது. முன்னாள் முதலமைச்சர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பங்கு இந்த ஊழலில் என்ன என்பதும் விசாரிக்கப்படுவதும் ரொம்ப முக்கியமானது. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பழனி மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்றும், விதிகளை மீறி RR இன்ஃப்ரா, SVK & Co, KCP இன்ஜினியர்ஸ் நிறுவனங்களுக்கு டெண்டர் ஒதுக்கப்பட்டுள்ளது குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த 3 நிறுவனங்களின் உரிமையாளர்கள் வீடுகளில் நடத்தப்பட்ட வருமான வரித்துறை சோதனையில் கணக்கில் வராத 500 கோடி ரூபாய் வருமானம் கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியானது குறிப்பிடத்தக்கது. நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவதில் காலதாமதத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளத்தூர் பகுதியில் உள்ள பறக்கை கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி சுவாமிதாஸ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு, நாகர்கோவில் மக்களின் பிரதான நீராதாரமான பறக்கை கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டது. இந்நிலையில் அந்த மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஓராண்டு ஆகியும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை என முறையிடப்பட்டது. இதையடுத்து தமிழகத்தில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டாலும் பெரும்பாலான வழக்குகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாதது ஏன் என தலைமை நீதிபதி திரு முனீஸ்வர்நாத் பண்டாரி கேள்வி எழுப்பினார். ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை சமாளிக்க சிறப்பு அதிகாரிகளை நியமிக்குமாறு உத்தரவிட்டார். நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு மூலம் தமிழகத்தில் இயற்கை சூழல்கள் பாதிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் தாமதத்தை ஏற்க முடியாது என தெரிவித்த தலைமை நீதிபதி, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிந்தே நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் நடப்பதாக கூறினார். இந்த வழக்கில் நீதிமன்றம் உத்தரவிட்ட பகுதிகளில் 2 மாதங்களுக்குள் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் என உத்தரவிட்ட தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு அதன் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் ஆணையிட்டது. தமிழகத்தில் குரங்கம்மை பாதிப்பு இல்லை என கூறியுள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன், அவ்வாறு இருந்தால் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒளிவு மறைவின்றி அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் 77 நாடுகளில் சுமார் 16,000 பேரை பாதித்து ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் வேகமாக பரவி வரும் இந்த நோய் இந்தியாவிலும் நுழைந்துள்ளது. கேரளா, டெல்லி, இமாச்சல பிரதேசங்களில் சிலருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதன் பரவலை தடுக்க மத்திய, மாநில அரசுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி உள்ளன. இந்நிலையில் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் ரோட்டரி கிளப் சார்பில் மகளிருக்கான ஆரம்ப நிலை புற்றுநோய் கண்டறியும் முகாமை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சுப்பிரமணியன், தமிழகத்தில் குரங்கம்மை பாதிப்பு இதுவரை கண்டறியப்படவில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். சர்வதேச விமான நிலையங்கள் அமைந்துள்ள சென்னை, கோவை, திருச்சி, மதுரை மாவட்டங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
குரங்கம்மை இல்லை என்று நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை நாங்கள் தொடர்ந்து சொல்லுவது, எந்த நோய்க்கான பாதிப்பு என்றாலும் உடனடியாக பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் மூலம் பொதுமக்களுக்கு அறிவிப்போம். யாருக்காவது கொப்பளங்கள் மாதிரி இருந்தால் அவர்களை உடனடியாக இந்த பன்னாட்டு விமான நிலையங்கள் அமைந்திருக்கிற நகரங்கள் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலும் 10 படுக்கைகளுடனான தனி வார்டுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. தமிழகத்தில் குரங்கம்மை பாதிப்பு இருப்பது தெரிய வந்தால் நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்களுக்கு விவரங்கள் தெரியப்படுத்தப்படும் என்று திரு சுப்பிரமணியன் கூறினார். நோய் பரவுவதை தடுக்க தமிழக எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் ஆலை எதிர்ப்பாளர்கள் மனு அளித்துள்ளனர். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் ஆலை மக்கள் போராட்டத்தின் காரணமாக மூடப்பட்டது. இந்நிலையில் ஆலையை மீண்டும் திறக்கும் முயற்சியாக ஸ்டெர்லைட் ஆலையினால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று மக்கள் மத்தியில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலை எதிர்ப்பாளர்கள் புகார் அளித்துள்ளனர். சமூக ஒற்றுமையை குலைக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு மதம் சார்ந்த, சாதிய சார்ந்த நபர்களை இன்னைக்கு உள்ளே அழைத்து வந்து நாசகார ஸ்டெர்லைட் ஆலை சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு சதி செயலில் ஈடுபட்டு வருது. மக்களிடையே தவறான தகவல்களை பரப்பி வரும் ஸ்டெர்லைட்டின் நடவடிக்கையை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஆலை எதிர்ப்பாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆலையின் இந்த நடவடிக்கை தொடர்ந்தால் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். சென்னையில் நாளை மறுதினம் தேர்தல் ஆணையம் நடத்தும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் ஆகிய இரு தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் இருந்து எடப்பாடி திரு பழனிசாமி நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக இணை ஒருங்கிணைப்பாளராக திரு வைத்திலிங்கம் நியமிக்கப்பட்டிருப்பது பற்றியும், துணை ஒருங்கிணைப்பாளர்களாக திரு கூப்பா கிருஷ்ணன், திரு ஜேசிடி பிரபாகர், திரு மனோஜ் பாண்டியன் ஆகியோரது நியமனம் குறித்தும் தேர்தல் ஆணையத்துக்கு பன்னீர்செல்வம் தரப்பு தகவல் அனுப்பியுள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட 299 பொறியாளர்களில் ஒருவர் கூட தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் இல்லை என்பது கண்டனத்துக்குரியது என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு வரும் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் உடற்தகுதி தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும், மத்திய அரசு நிறுவனம் வேலைவாய்ப்புகளில் தமிழர்களை புறக்கணிப்பதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 90% வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தேர்வு செய்யப்பட்டு வந்ததை 100% ஆக்கியிருப்பது தமிழகத்துக்கு செய்த பச்சை துரோகம் என்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் திரு ஜவாஹிருல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார். சொத்து வரி மற்றும் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த அதிமுக உறுப்பினர்கள் ரிப்பன் மாளிகை வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். வேதாரண்யம் அடுத்த ஆயக்காரன் புலத்தில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளை மேலாளர் திரு செந்தில்குமாரை தோப்புத்துறைக்கு இடமாற்றம் செய்ததை கண்டித்து நூற்றுக்கணக்கானோர் வங்கி முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 32,000 வாடிக்கையாளர்கள் உள்ள கிளையில் திறமையாக அவர் சேவையாற்றி வருவதாக மக்கள் கூறினர். 2018ஆம் ஆண்டு தூத்துக்குடி அடுத்த கீழவைப்பார் கிளையிலிருந்து திரு செந்தில்குமாரை ஆயக்காரன் புலத்துக்கு இடமாற்றம் செய்தபோது கீழவைப்பாரிலும் போராட்டம் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னை பரங்கிமலை ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பூட்டான், மாலத்தீவு ஆகிய வெளிநாடுகளைச் சேர்ந்த 30 பேர் உள்ளிட்ட 196 ராணுவ அதிகாரிகளின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு நடைபெற்றது. அணிவகுப்பு மரியாதையை மாலத்தீவு நாட்டின் தலைமை ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல்லா ஷமால் ஏற்றுக்கொண்டார். ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரி தாமரை கண்ணனின் மகள் விமலா உள்பட தமிழகத்தைச் சேர்ந்த 4 பேர் மட்டுமே இந்த அணியில் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர். நான் 12th மந்த்ல இப்போ கம்ப்ளீட்டா ட்ரெயின் பண்ணிட்டு பிசிக்கலி ஃபிட் கேடட் ஆகி நான் பாஸ் அவுட் ஆயிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பெல்விக் ஃப்ராக்சர் வந்து ஆயிடுச்சு. பட் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி அதுலேருந்து மீண்டு வந்தது வந்து பெரிய விஷயம். தமிழ் வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் வராங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து மெயினாக வந்து 4 பேர் தான் இப்போ வந்து நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ நான் உங்ககிட்ட என்ன ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எஸ்பெஷலி வந்து சென்னையில் இருக்கவங்களுக்கே வந்து ஓடி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்களுக்கே வந்து தெரிய மாட்டேங்குது. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து ஆர்மி ஜாயின் பண்ணுறதுக்கு முன் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒரு வாரமாக மேற்கொண்டிருந்த வேலை நிறுத்தத்தை திரும்ப பெற்று வாழ்வாதாரம் கருதி இன்று கடலுக்கு சென்றனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 6 மீனவர்களையும் அவர்களது விசைப்படகையும் மீட்க வலியுறுத்தி காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் அவர்கள் ஈடுபட்டிருந்தனர். உலக மனித கடத்தல் எதிர்ப்பு தினமான இன்று சென்னை ராணிமேரி கல்லூரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திமுக மக்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி இந்த அவலத்துக்கு எதிரான வலுவான மசோதாவை மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என்று தெரிவித்தார். அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மீட்கப்பட்ட கொத்தடிமை நலச்சங்கத்தினர் சார்பில் விழிப்புணர்வு நாடகம் நடத்தப்பட்டது. ராமநாதபுரத்தில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு ஜானி டாம் வர்கீஸ் தொடங்கி வைத்தார்.
மாணவர்கள் பங்கேற்ற பேரணியின் முடிவில் மனித கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள தியாக பெருஞ்சுவரில் சாவர்கர் பெயர் பலகை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பேரணியாக வந்த சமூக நல அமைப்புகளைச் சேர்ந்தவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அப்போது சாவர்கர் உருவப்படத்தை காலணியால் அடித்து எரித்தவர்கள் ஆளுநர் திருமதி தமிழிசை, பேரவைத் தலைவர் திரு செல்வம் ஆகியோரது படங்களையும் எரித்ததால் பரபரப்பு நிலவியது. போடி அருகே குச்சனூரில் உள்ள சுயம்பு சனி பகவான் கோயிலில் ஆடி 2ஆம் சனிக்கிழமையை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜையும் ஆராதனையும் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூரில் உள்ள திருக்காமேஸ்வரர் கோயில் ஆடிப்புற தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். ஆந்திராவில் கோதாவரி ஆற்றில் கோயில் ஒன்று அடித்துச் செல்லப்பட்டது. கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள புருஷோத்தப்பட்டணத்தில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஆற்றங்கரையில் கட்டப்பட்ட வனதுர்கை கோயிலில் நேற்று பலர் தரிசனம் செய்தனர். பிற்பகலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரை அரிக்கப்பட்ட நிலையில் கோயிலின் அஸ்திவாரம் சாய்ந்தது. ஆபத்தை உணர்ந்த கிராம மக்கள் கோயிலுக்கு செல்ல யாரையும் அனுமதிக்காததால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தொடர் மழை காரணமாக தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள 57 அடி உயர மஞ்சளாற்று அணையின் நீர்மட்டம் 53 அடியை எட்டியதால் 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. பெரியகுளம் அருகே கீழ வடகரை பகுதியில் உள்ள ஆண்டிக்குளத்தின் கரை சேதமடைந்துள்ளது. குளம் உடைந்தால் வயல்கள் மற்றும் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகும் என்பதால் மணல் மூட்டைகளை அடுக்கி தடுப்பு நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள் கோரியுள்ளனர். போடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள், கேரளாவின் இடுக்கி மாவட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பிள்ளையார் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து மண்ணரிப்பும் ஏற்பட்டுள்ளது. மரங்களை அடித்து வரும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றில் மக்கள் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் தொடர் மழை காரணமாக நீர்த்தேக்கங்களுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வெள்ளி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மலை சாலையில் ஆங்காங்கே புதிய அருவிகளும் உருவாகியிருப்பது மெய்சிலிர்க்க வைப்பதாக உள்ளது. குட்கா, பான் மசாலா, கஞ்சா உள்ளிட்டவற்றை தடை செய்ய வலியுறுத்தி சென்னையில் பாமக தலைவர் திரு அன்புமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரோட்டிலும் போதைப் பொருட்களுக்கு எதிராக பாமகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் ஆர்ப்பாட்டம் செய்த அந்த கட்சியினர் போதைப் பொருட்களை ஒழிக்க வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தூத்துக்குடி உள்பட தமிழகத்தின் பல இடங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. கொரோனா பரவலால் 2.5 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருந்த ஈரோடு பாலக்காடு ரயில் இன்று முதல் மீண்டும் இயக்கப்பட்டது. ஈரோடு ரயில் நிலையத்தில் ரயிலுக்கு மாலை அணிவித்த காங்கிரசார் இனிப்புகளை பயணிகளுக்கு வழங்கினர். குளச்சல் கடற்கரையில் டச்சு படைகளை திருவிதாங்கூர் மன்னர் வீழ்த்தியதன் 281வது நினைவு தினத்தை முன்னிட்டு குளச்சலில் உள்ள போர் வெற்றி தூணுக்கு ராணுவ அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் மலர் வளையம் வைத்து வீர வணக்கமும் மரியாதையும் செலுத்தினர். புதுச்சேரியில் 1935ஆம் ஆண்டு 8 மணி நேர வேலை உரிமை போராட்டத்தில் பிரெஞ்சு ராணுவத்தின் துப்பாக்கிச் சூட்டில் பலியான 12 பஞ்சாலை தொழிலாளர்களை நினைவுகூரும் தியாகிகள் தினத்தையொட்டி உழைப்பாளர் சிலைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினரும் பல்வேறு தொழிற்சங்கத்தினரும் அஞ்சலி செலுத்தினர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் சின்னாறு என்ற இடத்தில் இரும்பு கம்பி ஏற்றி முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி மீது அரசு பேருந்து மோதி 10 மீட்டர் வரை இழுத்துச் செல்லப்பட்டதில் பேருந்து ஓட்டுநர் தேவேந்திரனும் நடத்துனர் முருகனும் உடல் நசுங்கி பலியாயினர். படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் ஒருவர் கள்ளநோட்டை மாற்ற முயன்றது பற்றி கடைக்காரர் தகவல் அளித்ததை அடுத்து 5 பேர் கொண்ட கள்ளநோட்டு கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளநோட்டு தயாரிக்க பயன்படுத்திய கருவிகள் மற்றும் 1,38,000 ரூபாய் மதிப்புள்ள 500 ரூபாய் கள்ளநோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 38,520 ரூபாயாகவும் 1 கிராம் 4,815 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 40 காசுகள் உயர்ந்து 63 ரூபாய் 70 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அனைவருக்கும் எளிதாக நீதி கிடைப்பது மிகவும் முக்கியம் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவை ஒற்றைத்தன்மை கொண்டதாக மாற்றும் முயற்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் விடப்பட்டதில் 700 கோடி ரூபாய் ஊழல் குறித்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.